தங்கம் 1 கிராம் 5000, ஒரு பவுன் 40,000 ரூபாய்க்கு குறைய போகுதுங்க. கோல்டோட ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக குறைய போகுது. ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள். அப்போதான் எப்போ குறையும் ஏன் குறையும்னு தெரிய வரும். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Gold prices fall despite recession fears. Will it decline 38%? Factors began fall on April 4. வேர்ல்டு ஃபுல்லாக கோல்டோட ரேட் கம்ப்ளீட்டாக குறைய போகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 கிராம் 9500 ருபீஸ்க்கு இப்போ வித்துட்ருக்கு. இனி வெறும் 5000 ருபீஸ்க்கு தான் விற்க போகுது. இதெல்லாம் எப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஏன்னா டெய்லியும் கோல்டோட ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கிறது அப்படி. பொழுது விடியறதுக்குள்ள 1800 ருபீஸ் ஒரு கிராமுக்கு ஏறுதுங்க. ஆனால் இது குறைய போகுது. இதெல்லாம் எப்படின்னு நான் சொல்கிறேன், தெளிவாக இந்த வீடியோவை கேளுங்க. ஒரு நாட்டோட பணத்தோட வேல்யூ குறையும் போது அந்த நாட்டோட பணத்தை வாங்குறதுக்கு பதிலாக கோல்டை வாங்கி வச்சுப்பாங்க. அப்படி கோல்டை வாங்கி வச்சுக்கிறதால கோல்டோட ரேட்டு ஜாஸ்தியாகும். அப்போது டிமாண்டும் அதிகமாகிடும், சப்ளை ரொம்பவே கம்மியாகிடும். ஆட்டோமேட்டிக்காக கோல்டோட ப்ரைஸ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகும். இந்த மாதிரி அன்ஸ்டேபிளாக இருக்க இந்த மார்க்கெட் கொஞ்ச நாளில் கோல்டோட ப்ரைஸை கம்மி பண்ணி மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிடும். அதுவும் ஒரே நைட்டில் கோல்டோட ப்ரைஸ் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிடுங்க. இனி எப்படி குறையும் அப்படிங்கிற வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை நீங்கள் உடனே பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.